ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா கங்குவா, அதாவது கங்குவா படத்துக்கு இப்போ நம்ம ஜோதிகா குரல் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சூர்யாவோட ஒய்ஃபாக பேசலை, அதாவது சூர்யாவோட ஒய்ஃபாக பேசலை, ஒரு ஃபேன் பாயாக பேசுகிறேன்றாங்க. சரி மேடம், நீங்கள் சூர்யாவோட ஒய்ஃபாக பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒத்துக்கிறேன். இந்த படத்துக்கு ஏன் அவ்வளோ நெகட்டிவாக நீங்கள் பரப்புறீங்க, வன்மத்தை கக்குறீங்க? அதேமாதிரி எவ்வளோ ரிவ்யூஸ் எப்படின்னா ஒரு இது சொல்லியிருக்காங்க, வெறும் இங்கிலீஷ்லேயே போட்டிருக்காங்க, ஓகேங்களா மக்களே. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் மட்டும் நல்லா இல்லை, ஆனால் இதோட கிரிட்டிக்ஸு அதேமாதிரி இந்த 3D குவாலிட்டி விஎஃப்எக்ஸு எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நான் அவங்களே ஒத்துக்கிறாங்களாம், ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கதை நல்லா இல்லை, சவுண்டு கொஞ்சம் இறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ஒத்துக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், சூர்யா ஒய்ஃபாக நீங்கள் குரல் கொடுக்கல, ஒரு ஃபேன் பாயாக குரல் கொடுத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ட்ரோல் பண்ண நம்ம லாஸ்ட்டாக இந்தியன் 2, பேட்டியன், அது மட்டும் இல்லை நிறைய படத்துக்கு ட்ரோல் பண்ணாங்க. கண்டிப்பாக அப்போல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அப்போல்லாம் நீங்கள் ஃபேன் பாயாக நீங்கள் குரல் கொடுத்துருந்தா ஆடியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத ஏற்றுன்னு இருப்பாங்க. இவங்களே நிறைய பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இவ்வளோ வன்மத்தை கக்குறீங்க, ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் நல்லா இல்லைன்ட்டு ஒத்துக்கிறீங்க நீங்களே. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டாக சுஜித்ராவா அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க. அவங்கள இவ்வளோ இங்கிலீஷை தப்பு, இங்கிலீஷை உங்களை படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது, நீங்கள் சொல்லி வச்சு விடணுன்ட்டு அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் இருக்கும். அதாவது இந்த வாரம் தமிழ் சினிமா பிரச்சனை வாரம்னு நினைக்கிற மக்கள் மூலம். இப்போ லாஸ்ட்டு தனுஷ் நயன்தாரா பிரச்சனை, இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிகா அது ஒரு பிரச்சனை, இப்போ இந்த கங்குவாவில் பிரச்சனை. ஏன்னா இந்த ட்ரெண்ட் செட் படம் சொல்லலாம், அதை பாகுபலி எஸ்பிஐ பண்ணி தான் எடுத்தது படம் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க நிறைய பேர் வச்சு ஏன் தமிழ் சினிமாவை சூர்யா தூக்கி வச்சுட்டு போகிறேன். நாங்கள் யாருமே படம் நல்லா இருந்தால் எந்த மக்களுமே எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் அதை கொண்டாடாமல் விட மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இப்போ லப்பர் பந்து ஆகட்டும், இப்போ லாஸ்ட்டாக அமரன் படம், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கார்த்திகை படமே சொல்லுங்கள், இந்த பேரழகனா அந்த படமாக இருக்கட்டும், எல்லாமே செம்ம கலெக்ஷன். அதுவே ஏன்னா மக்கள் எந்தெந்த படத்தை கொண்டாடணும்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய படம் ட்ரோல் பண்ண, அதாவது ரிவ்யூஸை ட்ரோல் பண்ணி ஹிட்டான படம் அரண்மனை இருக்குது. ஸ்டார்டிங்கில் அதுதான் 1000 கோடி 100 கோடி எடுத்தால் ஃபஸ்ட்டு தமிழ் படம். அதுவே நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் தமிழ் ஆடியன்ஸு குடும்பமாக போய் பார்த்தாங்க. அதாவது ரிவ்யூஸ் ட்ரோல் பார்த்துட்டு யாருமே போகிறதில்ல, ஒருத்தவங்க 2 பேர் தான். சரி, அது தவிர இப்போ இதுவே அரண்மனையை செம ட்ரோல் ஆயிடுச்சு மக்களே. ஆனால் இருந்தாலும் 100 கோடி வசூல். அதாவது அவங்களுக்கு மக்களுக்கு தெரியும், பிடிச்சி போயிருந்துச்சு. காமெடி எதுலனாலும் சரி இருந்தாலும் பிடிச்சி போயிருந்துச்சு. அமரன், லப்பர் பந்து, மெய்யழகன்னு, லாஸ்ட்டாக அதுக்கு தான் சொல்கிறேன், யாருமே வன்மத்தை கக்க மாட்டாங்க. மக்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டு இருப்பாங்க. பாகுபலின்னு எல்லாமே கம்பேர் பண்ணாங்க. அதாவது இப்போ நம்ம கூல் சுரேஷ் கூட சொல்லியிருக்காரு, நீங்கள் ஏன் தெலுங்கு அந்த படத்தை நல்லா இருக்குன்றீங்க, கர்நாடகாவில் வந்த படத்தை நல்லா இருக்குன்றீங்க, பாகுபலி தான் ட்ரெண்ட் செட் படமாக பாகுபலி தான் பார்க்குது. அது பாகுபலிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதை நான் தெலுங்குக்காரனா இல்லை தெலுங்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் தான் அப்படிங்கிறது மட்டும். பாகுபலி ஏன் அந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு, அதோட எப்படின்னா கிட்டத்தட்ட பாகுபலி 5 வருஷமாக எடுத்தாங்க படம். அந்த பட்ஜெட் என்னவோ கலெக்ஷன் எல்லாம் அது பார்த்தாங்க. பாகுபலி 5 வருஷமாக எடுத்தாங்க. டெடிக்கேஷன் பார்க்கணும். அதாவது ராஜமௌழி என்ன பண்ணியிருக்காரு, அந்த படத்தில் ஒர்க் பண்ணது 5 வருஷமாக. அந்த 5 வருஷத்துக்கும் என்டையர் டீம் ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜில் விட்டாங்க. நான்வெஜ் விட வெஜ்ஜு தான் சாப்பிட்றாங்க. எவரோ ப்ரொடியூசர் பணம் போடுறாங்க, நம்ம கண்டதை சாப்பிட்லாம், என்ன நினச்சதை சாப்பிட்லான்னு விட்டுட்டு 5 வருஷத்துக்கும் வெஜ்ஜு தான் சாப்பிட்ருக்காங்க அந்த டீம். அதாவது பாகுபலி டீம். அதாவது பிரபாஸ், அனுஷ்கா, ராஜமௌழி, நிறைய அந்த என்டையர் கேமராமேன் எல்லாம் கொண்டு நான்வெஜ்ஜை விட்டுட்டு வெஜ்ஜு தான் சாப்பிட்ருக்காங்க. இதுதான் முக்கியமான எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கதை சொல்கிற டேரக்டர்லாம் கதை சொன்னால் பிடிச்சி போச்சா அடுத்த நிமிஷம் 5 ஸ்டார் 7 ஸ்டார் 3 ஸ்டார் 8 ஸ்டார் கட்டிச்சு. லாஸ்ட்டாக நம்ம எப்படி சொல்கிறது, மஞ்சள் வீரன் அந்த டேரக்டராக அவர் ஒரே படம் தீர்வுக்கு அவர் படம் எடுத்தார். அவர் கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணார். நம்ம வாசனை இப்போ உண்மையாக போயோ அவரே நான் நார்மலாக சாப்பிட மாட்டேன், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் ஒரு நைட்டு நம்ம பாகுபலி லொக்கேஷனுக்காக வெளியே போய் தங்கியிருக்காங்க என்டையர் டீமும். இதில் அனுஷ்காவுக்கும் பிரபாஸுக்கும் தனியாக ரூம் போட்டிருக்காங்க.
அது ஒரு தனியாக ரூம் போட்டு புக் பண்ணி இருக்காங்க. அவர்கிட்ட பிரபாஸ் வந்து கேட்டிருக்காரு, நான் ஐயா அதாவது ராஜமௌழி சார் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன், அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அதை சொல்கிறாங்க. டேரக்டர் சொல்கிறாரு, இல்லைங்க ஆர்ட் டைரக்டர் சொல்கிறாங்க அவர் வெளியே இருக்கார் அப்படின்ட்டு. அவர் இங்கே இது 5 ஸ்டார் ஹோட்டல், இதை தவிர பெரிய ஹோட்டல் அங்கே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ் மாதிரி சொல்லுங்கள், அது ஒரே ஒரு பெரிய ஹோட்டல்னா அந்த ஹோட்டல் தவிர பெரிய ஹோட்டல் எங்கே இல்லையே. இது எங்கே இருக்க தங்கியிருக்காருன்னு ஒரு குடோன் மாரி அந்த இடத்த ரூம் எடுத்து தங்குறாங்க. அதில் அங்கே வந்து கேமராமேனு, லைட்டு, சாப்பாடு போடுறவங்க எல்லாமே என்டையர் டீம் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் நடுவில் ஒரு சேரை போட்டு ராஜமௌழி வந்து தனியாக அது இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே போயிருக்காரு நம்ம பிரபாஸ் சார். நீங்கள் போய் இங்கே தங்கலாமா சார்? பெரிய டேரக்டர் அப்போவே கிட்டத்தட்ட இந்த மகதீரா அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பெரிய டேரக்டர். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட டேரக்டர் இப்போ கதை சொன்னாலே 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுங்க, 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ராஜமௌழி அவ்வளோ பெரிய டேரக்டர், கிட்டத்தட்ட ஒரு 10 ரூமு மாரி, அதே பெரிய ஹால் மாரி அங்கே அவ்வளோ ஃபெசிலிட்டி இல்லை. அங்கே போய் தங்கி இருக்கார். அதுக்கு பிரபாஸ் பார்த்து கேட்டிருக்காரு, ஏன் சார் நீங்கள் நினச்ச 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கலாமே, எங்கள் ரூம் கூட தங்க. இல்லை சார், இல்லை அங்கே வந்து இதோட 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அதனால தான் எனக்கு உங்களுக்கு 2 பேர் மட்டும் பத்திரமா இருந்தால் போதும், நான் ஒரு இங்கே இருந்துக்கிறேன், 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இதுதான் டெடிக்கேஷன் முக்கியமாக. அதாவது பட்ஜெட்டு எவ்வளோ கோடி போடுறது முக்கியம் கிடையாது. ஒரு காசு ஒரு ரூபாயும் அவங்களோட உழைப்பு அது சேவ் பண்ணுறாங்க பாரு. அதனால தான் அந்த பாகுபலி அவ்வளோ பெரிய விட்டு அதுதான் சொல்கிற மக்கள். அதுதான் நீங்கள் தெலுங்கு சினிமா, கன்னடா சினிமா, பாலிவுட்டு, ஹாலிவுட்டு இதெல்லாம் யாரும் மக்கள் பார்க்க மாட்டாங்க. கதை எப்படி இருக்குது, கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தமிழ்நாடு ஆடியன்ஸு கண்டிப்பாக தூக்கி வச்சு பேசுவாங்க. இது கண்டிப்பாக நிறைய ரஜோதிகா சொல்லுவாங்க, நம்ம சூர்யா வச்சு கலாயிறோம். இந்த படத்தில் 90% கஷ்டப்பட்டு சூர்யா வந்து டெடிக்கேஷன் பண்ணியிருக்காங்க தான் எல்லா ரிவ்யூஸும் சொல்கிறாங்க. தவிர கதை தான் சொதிப்பிடிச்சு தவிர சூர்யா பற்றி யாருமே குறை சொல்லலை. அதுதான் சொல்கிற மக்களே. இப்போ இந்த இவ்வளோ பிரச்சனை போடுறதுக்கு, இவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வர்றதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கே தெரியும். அப்படி இருந்தும் இவ்வளோ பேசி இவ்வளோ பிரச்சனை வருது. கிட்டத்தட்ட எவ்வளோ பிரச்சனை வருது. நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்கன்ட்டு ஜோதிகா வந்து கொதித்து நிறைய வியூவர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸு கொண்டாடி தீர்ப்பாங்க. படம் அவங்களுக்கு பிடிக்கலையா, அந்த சவுண்டு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, அந்த செட்டு இருக்கட்டும், அவங்க இடத்த சூஸ் பண்ண இடமா இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த கதை, இந்த 1/2 hour கதை நிறைய சொதைப்பு வச்சுருக்காங்க தான் சொல்கிறாங்க, தவிர மற்றபடி இல்லை. எல்லாம் பாகுபலி, எல்லாம் மக்கள் வந்து பாகுபலி, இந்த கேஜிஎஃப் பார்த்து லைக் பண்ணிட்டாங்க. இந்த RR இந்தமாரி படத்தெல்லாம் பார்த்து லைக் பண்ணிட்டாங்க. அதனால் அது விட்டு மக்களால் வர முடியல. அவங்க ஏற்ற மாதிரி தான் நீங்கள் படம் எடுக்கணும். அதை விட்டுட்டு அதை கம்பேர் பண்ணுறாங்க, இதை கம்பேர் பண்ணுறாங்க எப்பயுமே சொல்லாதீங்க. படம் நல்லா இருந்தால் தமிழ்நாடு மக்களை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அது பயணி படம் எடுங்க. மறுபடியும் சிறுத்தை சிவா செகண்ட் படத்தை எடுப்பாரா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரல, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுமாதிரி சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணால் தான் நான் மேலே வளரணும். இதேமாரி டீட்டெயிலு அதுக்கப்புறம் மீடியாவில் பார்க்கலாம் மக்கள். நன்றி, வணக்கம்.